தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யத்தை பற்றி நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜ்யம்னா என்ன அப்படின்னா, நம்முடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது? ஒரு ராஜ்யம் இருந்தால் அங்கே யார் இருப்பா? அங்கே ராஜா இருப்பார். அங்கே யார் இருப்பா? ராஜா இருப்பார். ராஜா இல்லாமல் ராஜ்யம் இல்லை. ஆமாம். அப்போ நமக்கு யார் ராஜா? இயேசு நமக்கு ராஜாவாக இருக்கிறார். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தினுடைய காரியம் நீங்கள் கற்றறிந்து கேட்டு உணர்ந்து உங்களுடைய ஜீவித்தில் தெரிந்து கொள்ளும் பொழுது அநேக இடத்துல விடுதலை உண்டாகும். இயேசு சொல்கிறார், லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20-21 எடுத்து பார்க்கும் பொழுது, லூக்கா 17:20-21 அவர் கேட்டாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று இருந்தாங்க. பரிசேயர் அங்க கேட்ட பொழுது தேவனுடைய ராஜ்யம் செய்யாதுங்க, பிரத்யட்சமாய் அவங்க கேட்டிருக்காங்க. தேவனுடைய ராஜ்யம் ஒருத்தருக்கு மேசியா வருவாரு, அந்த ராஜ்யம் எப்போ வரும் அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யேகமாய் வராது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, அது அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே வாங்க, இங்கே வாங்க, அங்கே போகலாம், இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயும் அங்கேயும் கிடையாது. அந்த ராஜ்யம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? உங்களுக்குள். சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்குது. சொல்லுங்க, எனக்குள்ள தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ள என்ன இருக்குது கவனிக்காதபடி வெளியே கவனிக்க வச்சுட்டான் பிசாசு. தந்திரமா பண்ணிட்டான் பாருங்க. உள்ளுக்குள்ள என்ன இருக்குது, உள்ளுக்குள்ள என்ன கொடுத்துருக்கிறாரு, நீங்க யார், உங்களுக்கு என்ன காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்க எப்படிப்பட்டவர்கள், உங்களுடைய தாளந்து என்ன, திறமை என்ன, உங்களுடைய அழைப்பு என்ன, கிருபை வரங்கள் என்ன, உங்களுடைய மேன்மை என்ன, இதை பார்க்காதபடி என்ன பண்ணிட்டான், வெளியே எல்லாத்தையும் அவங்கள பாரு, இவங்கள பாரு, அவர் அப்படி ஜெபிக்கிறாரு, இப்படி ஜெபிக்கிறாரு, அங்க அப்படி இருக்குது, இங்க எப்படி இருக்குது, இங்க அங்க சொல்லி பிசாசு வெளியே அமைச்சிட்டான். நம்முடைய கண்ணெல்லாம் வெளியே வச்சுட்டான். ஆனா உள்ளுக்குள்ள அவர் நம்மை ராஜாக்களாய், ஆசாரிகளாய், நீதிமானாய், பசுத்தவானாய், தேவனுடைய பிள்ளையாய், அவருக்கு உகந்த வாசனையாய், நுகர்ந்து முடித்தக்கதான ஒரு பிள்ளையை கத்த நம்மை மாற்றிருக்கிறாரு என்பதை அவன் செய்யல, பார்க்கல. என்ன சொல்லிட்டான், நீ மண்ணு, நீ ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட், நீ குப்பை, புழு, தூசி, நீ யாருமே, நீ நான் ஒண்ணுமே இல்லை, நான் குப்பை, புழு, தூசி, மண்ணுங்க, என்னால் உன்னால ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னால் முடியாது, எல்லாம் நான் யாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியும், எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வச்சுட்டாங்க. அதனால தான் அவர் சொல்ற, தேவனுடைய ராஜ்யமே உள்ளுக்குள்ள வச்சுட்டோம்ப்பா, தேவனுடைய ராஜ்யம் அங்க இருக்குது, இங்க இருக்குது, அங்க இங்க சொல்ல வேணாம், அந்த ராஜ்யம் உனக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறார். அந்த ராஜ்யம் உனக்குள்ள எப்படி வந்துச்சு? மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, மத்தேயு 12:28 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் இப்ப எப்படி உள்ள வந்துச்சு? உள்ள ஒருத்தர் வேற ராஜ்யம் உள்ளுக்குள்ள வச்சிருக்கான், அவன் ஆளுக பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அவன் வேற ஆள் உள்ளுக்குள்ள வச்சு ஆளுக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ அவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னா, ஆவினாலே நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே அமைச்சிட்டார். அப்ப உள்ளுக்குள்ள என்ன பிசாசு இருந்துச்சு? கீழ்ப்படியாதபடி, வார்த்தையை தெரியாதபடி, வார்த்தைக்குள்ள போகாதபடி, ரட்சிக்கப்படக்கூடாதபடி உள்ளுக்குள்ள இருந்த காரியங்களை அவர் வெளியே அமைச்சிட்டாரு. இதுதான் தேவனுடைய ராஜ்யம் உள்ளுக்குள்ள வந்து அர்த்தம். சிலவங்க சொல்றாங்க,
தேவனுடைய ராஜ்யம், இந்த தேவ ராஜ்யத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கு. அப்புறம் 2 காரியம் இருக்குது. ஒன்று இப்போ இருக்கிற ராஜ்யம், இப்போ இருக்கிற ராஜ்யம். இன்னொன்று வரப்போகிற ராஜ்யம். இன்னொன்று ஆமாம், இந்த 2 ராஜ்யமும் வசனம் இங்கே இருக்குது. இதை 2ஐயும் நீங்கள் தெளிவாக பார்த்து உங்களுக்கு என்ன செய்ய முடியும், புரியும். கொஞ்சம் வசனத்தை நான் கொஞ்சம் ஸ்பீடில் நான் எடுப்பேன். ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் இல்ல, அப்போ தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படின்னா என்ன அப்படின்னா, டக்கு நினைச்சிட்டாங்க அப்படின்னா புசிக்கிறது குடிக்கிறது அப்படிலாம் அது முக்கியத்துவம் தர வேணாம். அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற. அப்ப எங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள செயல்படுதோ அங்கெல்லாம் நினைச்சிங்க பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கும். நேற்று ஒரு சாட்சி கேட்ட பாருங்க. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் எங்கள் குடும்பத்தில் வம்சத்தில் அத்தனை பேர்த்துக்கும், ஆமாம், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் நாங்கள் சபைக்கு போகிறவங்க. நாங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுக்கு மருமகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பொண்ணு கிடச்சது மாப்பிள்ளை கிடச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தங்கம் பாருங்கள். எந்த பக்கமும் எந்த பிரச்சனையும் இதெல்லாம் வரைக்கும் இல்லை. 10-15 வருஷம் ஆச்சு, எதுவுமே இல்லை. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன். அதுக்கு அவங்க சொன்ன ஒரே காரணம், ஒரு காரணம் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எங்கள் குடும்பம் 30 பேர் இருக்கோம், 30-40 பேர் இருக்கிறோம், எல்லாமே சபைக்கு போயிட்டுருக்குறோம் சென்னையில். மற்ற எல்லாமே இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே பாருங்கள் காலையில் 4 to 5 ஜெபிக்காமல் இருக்க மாட்டோம். நாங்கள் எப்படிங்க காலையில் 4 to 5 அவங்க ஜெபிக்கிறதுனால அவங்களுக்கு வந்த மருமகள் மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் அப்படி ஒரு தங்கமாக நல்ல பிஸ்னஸ், நல்ல வேலை, எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க பாஸ்டர். அப்போ யோசித்து பார்த்தேன், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தம் உண்டாகிற. அப்போ நாம் ஜெபிக்க எனக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய பையனுக்கு எல்லாம் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியம் காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்க மிக முக்கியம். எப்படிங்க? ஆமாம், காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்க சரியானபடி ஜெபிக்க, கரெக்டாக ஜெபிக்க. ஆமாம், நாம் ஜெபிக்கிறது சரியானபடி இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அது சரியானபடி நமக்கு உண்டாகுது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதியும் சமாதானமும் பரிசுத்தம் உண்டாகிற சந்தோஷமாகிற. அதே தேவனுடைய ராஜ்யத்தில் சொல்றாரு மத்தேயு 25:34. இது என்ன ராஜ்யம்? இது வரப்போகிற ராஜ்யம். மத்தேயு 25ஆவது அதிகாரம் 34ஆம் வசனம். இது எங்க வந்துச்சு? இது பரலோகத்துல நடக்கிற நியாய தீர்ப்புக்கு அப்புறம் நடக்கிற ஒரு காரியம். இது அந்த ராஜ்யம், இது பரலோகத்துல போற ராஜ்யம், அந்த ராஜ்யம். அப்போ நாம சொல்ற ராஜ்யம் என்ன? இங்க பிரசங்க ராஜ்யம் என்ன? இங்க ஆரம்பிச்சு அங்க முடியும். இங்க இனாகரேஷன் பண்ணி அங்க ஃபுல்ஃபில் ஆகும். எங்க பரலோகத்துல ஃபுல்ஃபில் ஆகும். அப்ப அந்த ராஜ்யம் இங்க தொடங்கிருச்சு. இப்ப மத்த 25 அங்க முடியுது. வாருங்க, நீங்க டக்குன்னு அங்க நீங்க போங்க. அதுக்கப்புறம் மட்டுமல்ல, இது கொலோசியர் 1:13 போடப்பட்ட வார்த்தை என்ன? இங்க என்ன போட்டிருக்கு? அதிகாரத்தில் நம்ம விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரை ஸ்தோத்திரிங்க. அப்ப என்ன? இத்தனை ராஜ்யம், இது இப்போ நடக்கிற ராஜ்யம், இது இப்போ நடக்கிற ராஜ்யம். இப்போ இந்த 2 காரியம் சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைப்பேன். இந்த வசனம் எதுக்கு ஒப்பிட்டு பாடுறது? இங்க அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்திட்டாரு. எங்கிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்தாரு? இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை
உட்படுத்தினால்தான் ரட்சிக்கப்பட்டு ஞாசனம் எடுத்து சபையில ஐக்கியமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் அன்பின் பந்திகை, அந்த திருவிருந்து, ராபோஜனம், இதெல்லாம் என்ன? அன்பின் ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்திட்டாராம். அது மட்டுமல்ல, லூக்கா சுவிசேஷம் 16 லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எங்கிருந்து? நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசன வாக்கியங்கள், யோவான் வரைக்கும், அது முதல் தேவனுடைய ராஜ்யம். அப்போ அங்கிருந்தே ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு இருக்குது. யாருக்கும் தெரியல. இப்ப என்ன செய்றாங்க? வருகிறது. யாவரும் பலவந்தமா அதில். இப்பதான் அவங்களுக்கு புரியுது ராஜநஞ்சலி. இப்ப அவங்க பலவந்தமா செய்றாங்க, அவங்க உள்ளுக்குள்ள என்டர் ஆகிறாங்களாம். இது ரட்சிக்கப்பட்டு சபையில ஓடி வருகிற அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை இது குடிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பலவந்தமாய் சொல்லுங்க. ஐயோ, நான் வரணும், நீ வரணும், காலையில் போயிடணும், 7 மணிக்கு போயிடணும், ஒர்ஷிப்பில் போயிடணும், பங்கு பெருக்கணும், வார்த்தை கேட்கணும், டக்கு டக்குனுக்கு எலும்பு கிளம்பு ஓடி வா. அந்த பலவந்தமாய் சொல்லுங்க. ஹரிபரில் ஓடி வர்றீங்களா? அதை தான் இங்கே போட்டிருக்கு. யாவரும் பலவந்தமாய் அதிலே பிரவேசிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். முந்தி அடிச்சுட்டு வரணுமா? எப்படிங்க? முந்தி அடிச்சுட்டு வரணுமா? இது மட்டும் இல்லை. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இது நித்தியத்தை பற்றி பேசிக்கிறது. 2 பேதுரு 1:11. இப்போதமாய் நித்திய ராஜ்யம் என்னது? இது பரலோகத்தை பற்றி பேசுறது. இந்த ராஜ்யம் 2 பற்றி நான் சொல்கிறேன். இது பரலோக ராஜ்யம். அப்போ 2 விதமான காரியம் இங்கிட்டு அங்கிட்டும் போடப்பட்டிருக்குது. அப்போ 2 நாம் புரிஞ்சுக்கிட்டு இது இது அப்படின்னு முன்னே காலப்படக்கூடாது. ஒன்று இங்கே செய்கிற வேலை செய்கிற ராஜ்யம், இன்னொன்று நித்தியத்தில் பரலோகத்தில் கிரிசிக்கிற ராஜ்யம். இது மட்டும் இல்லை. 11ஆம் அதிகாரம் 8:11 மத்தேயு 8:11. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இடத்தில் பாந்திருப்பாள். இதுவும் பரலோகத்தை பற்றி பேசுது. அப்போ இதை நான் என்ன சொல்லுகிறேன்? இந்த ராஜ்யம் என்பது 2 விதங்கள். ரெண்டு விதங்கள். ஒன்று இங்கே இருக்கிற ராஜ்யம், இன்னொன்று பரலோக போகிற ராஜ்யம். அப்போ 2 விதமான காரியம் இருக்குது. அப்போ இங்கே ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அங்கே ராஜ்யம் முடியுது. அதான் இயேசுகிட்ட கூட்டு போய் யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இருக்கும் பொழுது இயேசு கூட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? பிலாத்திரத்தில் வச்சுட்டாங்க. வச்சோடனே எடுத்து வாசிங்க. யோவான் 18:33. நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவளுக்கு இது அல்ல. என் ராஜ்யம் இவ்வளவுக்கு இந்த உலகத்துக்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் கூலிக்காரர் போராடிப்பார்களே. இப்படி இருக்கிற என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என்னுடைய ராஜ்யம் இங்கே நீங்க சொல்ற மாதிரி இங்கே போர் சேவகர், சட்டசபை, ஒரு பீரங்கி, ஒரு விமானப்படை, ஒரு அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நான் செய்ய வரல. ஆமென். எனக்கு என் ராஜ்யம் இவ்வளவுக்கு அல்ல. இப்போ பிலாத்துக்கிட்ட சொன்னோன்னே மறுபடியும் பிலாத்து கேட்குறாரு. பிலாத்துக்கு இது புரியல பாருங்க, விளங்கல, அவருக்கு விளங்கல பாருங்க. அவர் திரும்பி கீழே கேட்குறாரு. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ? அப்படியா நீ ராஜாவோ என்றார். பாருங்க, பிலாத்துக்கு ஒன்றும் புரியல.
நீ ராஜாவா அப்படின்னு கேட்கிறாரு. இயேசு சொல்றாரு, இயேசு திரும்பாக, நீ சொல்றபடி நான் ராஜா தான். அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்துக்குரியதான எனக்கு அது இது இல்லாம இருக்கலாம், ஆனா நான் ராஜா தான். நான் ராஜா. ஏன் அவர் அப்படி சொன்னாரு? அவர் மட்டும் ராஜா இல்ல, நம்மையும் அவர் ராஜா ஆக்கிறதுனால வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1வது அதிகாரம், உங்களையும் என்னையும் அவர் ராஜா ஆக்கும்படி திட்டம் பண்ணதுனால அவர் சொல்றாரு, முதல்ல அவர் சொல்ற, ஆமா நான் ராஜா தான். 1:6 நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து தமிழத்தினால் நம்முடைய பாவங்களுக்கு நம்மை கழுவி தம்முடைய பிதாவை தேவனுமாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவருக்கு மகிமை வல்லமையும் என்றைக்கும். ஆமா சொல்றாரு, மகிமையும் வல்லமையும் நினைச்சுங்க என்னென்றைக்கும் நம்ம என்ன ஆகிட்டாரு? சத்தமா சொல்லுங்க, ராஜாக்கள் ஆகிட்டார். எங்களை ஒரு பைசா இல்லை, எங்களை ஒரு பேங்க்ல ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இருக்குல்ல, ஆனா நம்ம ராஜா ஆக்கிட்டாருன்னு போட்டிருக்கு. இயேசு அடிக்கப்பட்டு, எப்படிங்க அடிக்கப்பட்டு, தோல் உரிக்கப்பட்டு, அப்படியே காயப்பட்டு குளிர போய் நிற்கிறாரு, கையும் கட்டிட்டு சொல்றார், நீ ராஜாவா? ராஜாதான். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். ஒண்ணும் இல்லாம கஷ்டப்பட்டு ரொம்ப காயப்பட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா வெச்ச ராஜா தான். ஹல்லேலூயா. சூழ்நிலை பார்த்து நம்முடைய ஸ்தானத்தை மாத்த வரல. ஆமென். நம்முடைய ஸ்தானத்தை வைத்து அவர் சூழ்நிலை மாத்த ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, ராஜா தான் சொல்லிட்டு நினைச்சிட்டாரு. உடனே சிலுவைக்கு மேல இவர் யூதருடைய ராஜான்னு சொல்லி எல்லாம் போட்டாச்சு. எல்லாரும் கேலி பண்ணாங்க. 3 நாள் தான் கேலியா இருந்துச்சு. 3வது நாள் முடிஞ்சோடனே ராஜா வாக்கி காமிச்சார். ஹல்லேலூயா. ஆமா, அதான் சொல்றேன், உங்க கஷ்டமெல்லாம் ரொம்ப கொஞ்ச நாள் தான், அது முடிஞ்சோடனே நீங்களும் அவரே போலவே ராஜாவாவீங்க நாமத்தினால. ஹல்லேலூயா. இந்த கஷ்டம் எப்பொழுதும் நீடித்திருக்காது, இந்த ப்ராப்ளம் எப்பொழுதும் இருக்காது. ஏன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு அப்போ இந்த ராஜ்யம், இந்த ராஜா இதெல்லாம் எப்படின்னா, இந்த இவருடைய ராஜ்யம் வித்தியாசமானது. இந்த ராஜ்யம் ஏன்னா இது பிரத்யட்சமாய் தெரியாது பாருங்க, எல்லாரும் பார்க்கிற விதத்தில் இது பார்க்க முடியாது. இது வேறு விதமாய் கிளிய செய்கிற ராஜ்யம். சுத்தமா தெரியாது, இல்லை சுத்தமா தெரியாது, அப்படி இல்லை, தெரியும். எப்படி தெரியும்னா இது வேறு விதத்தில் தெரியும். யோவான் சொல்றாரு, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் யோவானுக்கு டவுட் இருந்துச்சு. யோவான் ஸ்நானகன் சொல்லுங்க, யோவான் ஸ்நானனுக்கு டவுட் வந்துருச்சு. 18வது வசனத்தை சொல்றாரு, இவங்களெல்லாம் யோவானுடைய சீசர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீசர்கள் 2 பேரை அழைத்து ஏன்னா ராஜ்யம் சொல்லி எல்லாம் பண்ணா. இப்போ அவருக்கே டவுட் இருந்துச்சு, யோவான் யாருங்க? நம்மளை விட பெரிய பஸ்வான், நம்மளை விட பெரிய. ஆமா, வயிற்றுல பிறக்கும் போதே உள்ளுக்குள்ளே அவங்க அம்மா பேரு எலிசபெத்துங்க, அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே இவர் அபிஷேகம் பெற்று துள்ள ஆரம்பிச்சாருன்னு போட்டிருக்கோம் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில். ஆமென். கர்ப்பத்திலே அபிஷேகத்தை பற்றி துள்ளுகிற ஆளு. அவருக்கு டவுட் வந்துருச்சு. இப்போ அவருக்கு டவுட்டு, ஏன்னா ராஜ்யம் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் செய்யாது, புரியாது, விளங்காது பாருங்க. இப்போ அவருக்கே டவுட் வந்துருச்சு. யோவான் ஸ்நானனுக்கு வருகிறவர் நீ தானே வேறவர்? கீழே வாசிங்க. அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகர் அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வையளித்தார். எப்படி ராஜ்யம் கிரியை செய்து பாருங்க. ராஜ்யம் எப்படி கிரியை செய்து, நோய்கள் பொல்லாத ஆவிகள் எல்லாத்தையும் அவர் சுகமாக்குகிறாரு, பார்வை அளிக்கிறாரு. இயேசு பிரயுத்தரமாக நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவிங்கள். கூடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குசுரோய்கள்
மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. எப்படி ராஜ்யம் வேலை செய்து பாருங்க. ராஜ்யம் எப்படி அவங்க நினைச்சிட்டாங்க, ராஜ்யம்னா மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு அமைச்சகம் இருக்கும், உள்துறை அமைச்சர் வச்சிருப்பாங்க, சட்டசபை இருக்குதும், அப்படி அப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த ராஜ்யம் வேற விதத்தில் கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. இது சத்தம் காட்டாம உள்ளுக்குள்ள அப்படியே மாட்டுது பாருங்க. உள்ளுக்குள்ள ஆளையே மாத்துற ராஜ்யம், ஆளையே மாற்றுகிற ராஜ்யம், தரித்திரமெல்லாம் மாறுற ராஜ்யம், இல்லாம எல்லாம் ஒண்ணுமே இல்லாம அவங்களுக்குள்ள வாழ்க்கையில சம்பூர்ணமாய் செல்ஃபி உண்டாக்குற ராஜ்யம். தரித்திரருக்கு சுசேஷம். தரித்திரருக்கு இட்லி வாங்கி தரலைங்க. ஐயோ ரொம்ப தரித்திரமா இருக்கிற 2 இட்லி வாங்கி கொடுப்போம். அவனுக்கு என்ன செய்றாரு? சுசேஷம். ஆமாம் சார், எல்லாம் அப்படியே கான்செப்ட் தப்பு. அவங்களுக்கு என்ன கான்செப்டு? உடனே ஏதோ ஒன்று செய்யணும், அது பொண்ணு, இது பொண்ணு, அது பொண்ணு, இது பொண்ணு. ஏன் அவர் செய்யலை? ஏன் சுசேஷம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, ஏன் சொல்லி கொடுத்தாருன்னா, நீங்கள் இட்லி வாங்கி கொடுத்தீங்கன்னா இட்லியோட 2 இட்லியோட முடிஞ்சு போச்சு. சுசேஷம் சொல்லி அவனுடைய ரட்சிப்புகளை கொண்டு வந்துட்டீங்கன்னா அவன் 10 பேருக்கு இட்லி வாங்கி தர மாதிரி ஆக்கிடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் 2 இட்லி முக்கியமா, அவன் 10 பேர் இட்லி வாங்கி தர முக்கியமா? எது பெஸ்ட்டு? அந்த பெஸ்ட் தான் கத்த செய்கிறார். தரித்திரருக்கு சுசேஷம் அடிக்கப்படுகிறது. ஆமாம். ஐயோ ஏழை பாலை ஏதோ நம்ம செஞ்சு கொடுப்போம், செய்யுங்க, தப்போன்னு கிடையாது. அதை விட மிக முக்கியமானது எது? சுசேஷம். ஏசு யார் என்பதை என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லி அவனை ரட்சிக்கப்பட வச்சு அவனுடைய தரித்திரத்தை மாற்றுகிற ஊழியத்தை தான் இயேசு செஞ்சாரு. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ராஜ்யம், இதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சரிவர நாம செய்யணும், புரிஞ்சுக்கணும். அப்போ கடவுளுடைய ராஜ்யம் வந்தா தரித்திரம் மாறும், ராஜ்யம் வந்தா நன்மை உண்டாகும், ராஜ்யம் வந்தா எல்லா குறைகள் எல்லாம் மாறிடும், ராஜ்யம் வந்தா என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறிடும். ஏன்னா வெளியே தெரிய மாதிரி கிடையாது, சுத்தமாக பார்க்க முடியாமல் இல்லை, இது என் உள்ளுக்குள்ள பெரிய மாற்றத்தை உண்டாகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில், சபையில், ஊழியத்தில், பிஸ்னஸில் ராஜ்யம் வந்தா பிஸ்னஸே வேற மாதிரி ஆயிடும். ஹல்லேலூயா. ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்க குடும்பமே வித்தியாசமா மாறிடும். அப்போ இந்த ராஜ்யம் எப்படி வருது? இந்த ராஜ்யம் எந்த விதத்தில் வருது? இந்த ராஜ்யத்தை எப்படி பார்க்க முடியுது? இந்த ராஜ்யத்தினுடைய காரியம் என்ன? இந்த ராஜ்யம் எப்படி கிரியை செய்கிறது அப்படின்னா, ராஜ்யம் வசனத்தின் மூலமாக கிரியை செய்ய. சொல்லுங்க, கை கூட சொல்லுங்க. ராஜ்யம் வசனத்தின் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக கிரியை செய்கிறது. அதான் இங்கே போட்டிருக்கு பாருங்க. அவர் இந்த ராஜ்யத்தினுடைய ஊமையை சொல்றார். அவர் ராஜ்யத்தின் ஊமையை சொல்றார். லூக்கா சுசேஷம் 8வது அதிகாரத்தில் அவர் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற இவர் ராஜ்யத்தினுடைய ஊமையை சொல்றாரு. 8:10 எடுத்து வாசிங்க. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டு உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த ஊமையின் கர்த்தாவது இதே தேவனுடைய வசனம். ராஜ்யம் எப்படி செய்கிறது? விதை தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் தான் ராஜ்யம் கிரியை செய்துங்க. மற்ற அடிப்படையில் ராஜ்யம் என்ன செய்யாது? கிரியை செய்யாது. அப்போ தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் கிரியை செய்ய முடியாதபடி மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன செய்யறான்? பூசா வந்து காட்டி திரும்பி இங்கே போயிட்டு வரேன். இன்னும் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 18-19 ஆகையால் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை செய்யாம பறித்துக் கொள்றான். பொல்லாங்கன் வந்து உள்ளுக்குள்ள என்ன விதைக்கப்பட்டது? வசனம். சொல்லுங்க, வசனம் விதைக்கப்பட்டது. அந்த வசனத்தை டக்குன்னு வந்த உடனே அவனுடைய வேலையே அதான் மார்க்கு சுவிசேஷம் போட்டு மார்க்கு 4வது அதிகாரம் 14-15
விதைக்கிறவன் விதைக்கிறான். வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து வசனத்தை கேட்ட உடனே அப்போ பிசாசுக்கு எது மிக முக்கியமா இருக்குது? எது மிக முக்கியம் சொல்லுங்க? வசனத்தை. இந்த வசனத்தை கேட்க விடாதபடியே வெள்ள செஞ்சிருவான் பாருங்க. ஹல்லேலூயா. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ என்ன செய்யாத, வசனத்தை மட்டும் கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு நடுக்க வந்துடும் அவனுக்கு. அதனால வசனத்தை கேட்க விடாதபடி பண்ணுகிறான். வசனத்தை நீங்க உள்ளுக்குள்ள டம்ப் பண்ண அவனுக்கு உங்களை பார்த்தாலே உங்ககிட்ட இருந்து பவர் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். பவர் உங்ககிட்ட இருந்து. ஆமா, இன்னும் தெரியலையே வேற மாதிரி உள்ளுக்குள்ள வசனம் இருக்குது உள்ளுக்குள்ள. ஏன்னா இந்த ராஜ்யம் பிரத்யட்சமாய் தெரியாது. பிரத்யட்சமாய் உள்ளுக்குள்ள இருக்கிற ராஜ்யம் வசனத்தின் மூலமா கிரி செய்யுது. வார்த்தை கேட்க 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 உள்ளுக்குள்ள வசனத்தை நீங்க அறிந்து கொண்டு அது வெளிப்பாட்டில் நீங்க தெரிந்து கொள்ள அவனால தாங்க முடியாது. உங்க வீட்டில் இருக்க முடியாது, கிளம்பி பெட்டி எடுத்து போயிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஆமென். புரியுதா? புரியலைங்களா? அப்போ பிசாசுக்கு எது ஆப்போசிட்டு சொல்லுங்க? நல்லா பாட்டு பாடு, நல்லா கைத்தட்டு, எல்லாம் பண்ணிடு, சந்தோஷம், ஓகே தான். பாட்டு பாடணும், கை தட்டணும், ஒர்ஷிப் எடுக்கணும், மிக 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 முக்கியம். ஆனால் அதை விட முக்கியம் வசனம். சொல்லுங்க. ஆதியிலே யோவான் 1:1 ஆதியிலே அந்த வார்த்தை தான் தேவன், வசனம் தான் தேவன். ஹல்லேலூயா. இயேசு போய் அங்கேயும் பார்க்க முடியாது. இயேசு எனக்கு சரி ஜெபிங்க, ஆண்டவரே நீ எங்கூட பேசும் ஆண்டவரே, இந்த காதில் பேசுங்க டாடி. நீங்கள் பேசாட்டினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பேசுங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் பேசுங்க, பண்ணுங்க டாடி அப்படி ஜெபிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஓகே மை டியர், நீ கொஞ்சம் பைபிளை படி, நான் பேசி வச்சுக்கலாம், இங்கே அச்சடிச்சு வச்சுருக்கேன் ராஜா. இதை படிக்காமல் உட்காந்து முக்கில் உட்காந்து கண்ணு முடி ஜெபிச்சுருக்கிறேன். அப்படியே தூங்கிடுறேன், ஜெபமெண்ட்டு வர தூங்கிடுறேன். முதல்ல பைபிளை படி. முதல்ல பைபிளை படிக்கிறதே கிடையாது, பைபிளை திறக்கிறதே கிடையாது. ஆனால் ஜெபிக்கிறதுனா இந்த காதால் பேசுக டாடி. அவர் நான் முன்னாடி பேசிட்டேன் சன் அப்படிங்கிறாரு. நான் முன்னாடி நானே பேசிட்டேன். ஆமாம், பலதும் பேசி வச்சாச்சு இங்கே வேதத்தில். இந்த வேத வார்த்தை நீங்கள் படிக்க ஆட்டோமேட்டிக்கா இது என்ன செய்யுது, நமக்குள்ள பேசுது, கிரியை செய்யுது. அப்போ இந்த வேத வார்த்தையை 4 விதமான லேண்டு, அத்தனையும் சொல்ல முடிய டைம் இல்லை. ஒன்று வழி அருகே விற்கப்பட்ட லேண்டு, இன்னொன்று கற்பாறை, இன்னொன்று முள்ளுள்ள இறங்கும், 4வது நல்ல. ஆமாம், இது எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன? ஏன் பலன் கொடுக்கலை அப்படின்னா ஓவரால் பார்க்கலாம். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம், உபத்திரவம், துன்பம், தவறான ஆசை, இச்சை, டெம்டேஷன், சோதனை. இந்த 7 காரியம்தான் என்னை செய்ய முடியல, பலன் தர முடியாதபடி என் வாழ்க்கையில் தடுக்கிற காரியம். ஹல்லேலூயா. அப்போது பிசாசு வந்த உடனே வசனத்தை எடுத்து போடுறான். வசனத்தை எடுத்து போட்டு எதை உள்ளே வைக்கிறான்? உலக கவலை வச்சிடறான். வசனத்தை எடுத்து வச்சு போட்டு ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை வச்சிடறான். வார்த்தை எடுத்து போட்டு சிற்றின்பத்தை உள்ளுக்குள்ள வச்சிடறான். வார்த்தை எடுத்துட்டு உபத்திரமும் துன்பமும் அப்படி உள்ளுக்குள்ள வச்சிடறான். இதெல்லாம் வார்த்தை எடுத்துட்டு உள்ள வச்சுட்டான். அப்போ ராஜ்யம் என்ன செய்யாது இங்கே? அப்போ ராஜ்யம் வருதுனாலே என்னாச்சு? நம்ம சொல்கிறார்ல, அவர் எடுத்தோன்னே ஜெர்மனை சொல்லி, பரமண்டல பிதாவே உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் செய்வது போல பூமியிலே. அப்போ என்ன, ராஜ்யம் வந்தால் அவருடைய சித்தம் உங்கள் குடும்பத்தில் நிறைவேறணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. ராஜ்யம் வந்தால் உங்கள் பிஸ்னஸ் அவருடைய சித்தத்தை போல மாறிடும் அவனுக்கு தெரியும். ராஜ்யம் வந்தால் உங்களுடைய வருமானம் அவருடைய சித்தத்தை போல அதிகமாகணும் அவனுக்கு தெரியும். அதனால இந்த ராஜ்யம் உள்ள வராதபடி அது என்ன பண்ணணும்? வசனம் தானே கிரி செய்து வசனத்தை தூக்கி போட்டோம்னா மேட்ரு முடிஞ்சிச்சு. அதனால அப்படி செஞ்சிடறான். நம்முடைய வாழ்க்கையில்
ராஜ்யம் கிரியை செய்யபடி அப்படி சித்தம் உள்ளுக்குள்ள வர்றபடி ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பெரிய ஆசீர்வாதம் ராஜ்யத்தில் உண்டு, அவர் சித்தத்தில் உண்டு. எல்லா நன்மைகள், குறைகள், வியாதிகள், பிசாசுகள், பிரச்சனைகள் எல்லாம் இயேசு நாமத்தினால இந்த அவர் சித்தம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா இது நன்றாக வேலை செய்யும். அப்போ இது வேறு விதமான ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் வசனம் விதைக்கப்படுகிறது. வசனம். அப்போ சரி, இந்த விதை சொல்லுங்க, விதை. ஒரு விவசாயி விதை என்ன செய்ய, அவங்ககிட்ட விதை இல்லாட்டினா அவன் என்ன செய்வான்? சொல்லுங்க. ஒரு விவசாயி விதை இல்லாட்டினா அவன் என்ன செய்வான்? ஹலோ, ஈஸியாக சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. அவன் இல்லாட்டினா அவன் என்ன செய்வான்? கடைக்கு போவான் விதை வாங்கறதுக்கு. இது கூட தெரியாதா? சொல்லுங்க. கடைக்கு போவான். சொல்லுங்க. விதை இல்லாட்டினா கடைக்கு போவான். விதை வாங்கறதுக்கு எங்கே போவான்? கடைக்கு போவான். கடைக்கு போன விதை எங்கே இருக்கும்? சொல்லுங்க. அவன் செல்ஃபில், கடையில் செல்ஃப் இருக்கும். இப்போ விதை கடைக்காரனுடைய செல்ஃபில் இருக்கும்படி விதை கொடுக்கப்பட்டுச்சா, அல்லது அதை எடுத்து வாங்கி லேண்டில் விதைக்கும்படி விதை கொடுக்கப்பட்டிருக்கா? நோக்கம் என்ன? விதையின் நோக்கம் என்ன? சத்தமாக சொல்லுங்க. நிலத்தில் விதைக்கும்படி தான் விதை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விவசாயி போகிறான், கடைக்கு போகிறான். கடைக்கு போயிட்டு அங்கே விதை இருக்கும் செல்ஃபில், அதை எடுக்கிறான், வாங்குறான். வாங்கிட்டு வந்து லேண்டில் விதைக்கிறான். இப்போ நமக்கு லேண்டு எது? சத்தமாக சொல்லுங்க. இருதயமாக லேண்ட். எல்லாருக்கும் விதை இருக்கா? கையில் இருக்குதா? எல்லா இடத்துக்கு கேட்டு காமி பார்ப்போம். தட்டு இருக்கும், திங்கருக்கு மட்டும் சோறு இருக்கும். சோத்துக்கு தட்டு இருக்க தனியா நல்ல பெருசாக ரவுண்டாக வச்சுருப்பாங்க பாருங்க, மப்பு மப்புன்னு. ஆனால் பைபிள் மட்டும் இருக்காது. விசுவாசியில் விச ஊசி. அல்லேலூயா. பைபிளில் தான் விசுவாசி, அவன் தான் உங்கள் வீட்டுக்கு விச ஊசி. சொல்லுங்க. பைபிளில் விசுவாசி, நம்ம வீட்டுக்கு அவன் தான் விச ஊசி. அல்லேலூயா. பைபிள் இதான் விதை. இதான் விதை கொண்டு இருக்கீங்களா? இருக்குது. சரி, இந்த விதைலாம் எங்க இருக்குது? சொல்லுங்க, சொல்லுங்க. இங்க இருக்குது. ஏன் இங்கே கொடுத்துருக்குது? நீங்க போய் கடையில் போய் விதையை வாங்கிட்டு வந்து என்ன செய்யணும்? இதை எடுத்து சத்தமாக சொல்லுங்க, இருதயத்தில் விதைக்குன்னு சொல்லி இங்க போட்டிருக்கு. இங்க விதை இருக்குது. இந்த விதை எடுத்து நீங்க இருதயத்தில் விதைச்சிங்கன்னா அது என்ன செய்யும்? 30, 60, 100. ஆனால் இந்த விதை பத்திரமா ஒரு அம்மா போட்டதுக்கு வீட்டில் அந்த அம்மா பாய சுற்றி பைபிள் பாட்டு புக்கமாக இருக்குது. அம்மா கிட்ட ஒரே பைபிள், ஒரே பாட்டு புக்கம் சுற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா காற்று கருப்பு அண்டாமல் இருக்குமா. காற்று கருப்பு. ஆமாம், பைபிள் பாய சுற்றி ஒரே பைபிளாக பாட்டு புக்கும். அந்த பைபிள், இந்த தமிழ் பைபிள், இங்கிலீஷ் பைபிள், எல்லா பைபிள். சிலவங்களாம் பைபிள் பக்கத்தில் வச்சுக்குவாங்க, தூக்கிக்குவாங்க. ஏன்னா காற்று கருப்பு வராமல் இருக்கும். பிசாசுக்கு தெரியும் இது எது விதை. சொல்லுங்க, விதை. இது எங்கே விதைச்சாதான் பலன் வரும்? இருதயத்தில் விதைச்சாதான், லேண்டில் விதைச்சாதான் 30, 60 தரும். அதனால அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் ஐயா, எல்லா பைபிள் வாங்கி சுற்றி வச்சுட்டேன் ஐயா. பாட்டு புக்கும் பைபிள், ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டு புக்கு எல்லாம் வாங்கி சுற்றி வச்சான். சென்ற உள்ளுக்குள்ள பூந்து வந்தான் என் பிசாசு. உள்ளுக்குள்ள பூந்துட்டான். அல்லேலூயா. சிலவங்களாம் அப்படிலாம் பாருங்க. இந்த பைபிள் என்னமோ அவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க. வேதம் விதை. சொல்லுங்க, இது விதை. இந்த விதை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நீங்க வாங்கிட்டு வந்து எடுத்து இந்த விதையை எடுத்து உங்களுடைய இருதயத்தில் விதை. இப்ப இருதயத்தில் விதைக்கிறீங்களா இல்லையான்னு எப்போ தெரியும்? சொல்லுங்க. எப்போ எப்போ தெரியும்? சொல்லுங்க பார்ப்போம். பிரச்சனை வரும்போது சொல்லுங்க. பிரச்சனை வரும்போது என்ன பேசுறீங்கிறது தெரியும். என்ன பேசுறீங்க? காசு இல்லாத போது, பணம் இல்லாத போது, வீட்டில் சண்டை உண்டாகும் போது, தலைவலிக்கும் போது, காய்ச்சல் வரும் பொழுது எதை நீங்க யூஸ் பண்றீங்கன்னு தெரியும். ஹல்லேலூயா.
சண்டை வந்து என்ன செய்வீங்க? நான் போகிறேன், நான் சாப்பிட்றேன், போ, நான் அவ்வளோதான், இதோடு முடிச்சு போச்சு என் வாழ்க்கை. விதை இருக்குதா இல்லையா சொல்லுங்க? பைபிள் இங்கே விதை இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே விதை இல்லை. காய்ச்சல் வந்துச்சா உடனே உடனே டாக்டர்கிட்ட பாரு. எந்த டாக்டர்களாக இருப்பார்? விதை டாக்டர்கிட்ட போகணும், ஆனால் அதுக்கு முன்னாடி செய்யணும், அவள் தழும்புகள் ஆள் சுகமானேன், அப்பத்தை நீ ஆசீர்வதித்து வியாதி சொன்ன வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. அது ஒரு 1 hour ஜெபிக்கணும், 1 hour ஜெபிச்சு பார்க்கணும். இந்த வியாதி சூழ்நிலையால் வந்ததா இல்லை மற்ற பிசாசுனால வந்ததான்னு சொல்லி வார்த்தை அறிக்கை பண்ணி ஒரு 1 hour 2 hours கழிச்சு சரியா போச்சுன்னா மேட்ரு முடிஞ்சு. அதுலேயும் ரொம்ப இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் செய்யுங்க. 2ஆவதாக நீங்கள் மற்ற ஸ்டெப் எடுங்க. ஹல்லேலூயா. வீட்டில் ஒரே சண்டை, வீட்டில் ஒரே பிரச்சனை, அப்படிங்கும்போது செய்யணும், இயேசுவின் நாமத்தினால என் கூடாரம் சமாதானத்துக்கு காண்பீர். அது விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவும். அதை சொல்றீங்களா? இல்லை இப்படியே தான் இந்த கட்டிட்டுலேருந்து இப்படி தான் அப்படி சொல்றீங்களா? சொன்னீங்கன்னா விதை உங்ககிட்ட இல்லை. ஹல்லேலூயா. எதை பிரச்சனை போது எதை பேசுறீங்க? பணம் இல்லாத போது எதை என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் இம்மலே நீ நிறைவாக்குவார். அது தாங்க வேலை செய்யும். இப்போ சொல்லிட்டு இருக்கேன், நான் சும்மா சொல்லிட்டு போடல, வாழ்க்கை நடந்த சொல்றேன். ஹல்லேலூயா. மற்றபடி வேற எந்த விதத்திலையும் நீங்கள் பயன்பட முடியாது. வேற எந்த விதத்திலையும் இங்கே பைபிளை வைக்கல. பைபிள் இப்படி தான் வச்சிருக்குது. அங்கே என்றும் இங்கே என்றும் இராது. தேவனுடைய ராஜ்யம் அங்கே என்றும் இங்கே என்று. அங்கே போகலாம் என் பிரச்சனைக்கு, இங்கே போகலாம் பிரச்சனைக்கு, அங்கே ஜெபிக்கலாம், அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். விடி உண்டாகாது. ஏன்னா உங்களுக்குள்ள ராஜ்யம் கிரியை செய்து என்பதை பார்க்கும்படி கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ராஜ்யம் இருக்குது. ஆமென். நீங்க பெரிய ஆளுங்கிறார் கர்த்தர். உங்களை ராஜாக்களா வச்சிருக்கிறேன். உன்னுடைய ஜீவிதத்துக்குள்ள பெரிய வல்லமை வச்சிருக்கேன். நீங்க ஜெபிச்சாலே போதும், பிசாசு, வியாதி, பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாம் வெளியே ஓடி போயிடும். வார்த்தை பிடித்து ஜெபிக்கும்படி அவர் உங்களை பழக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஏன் உங்களை பழக்க வைக்கிறாரு? என் வீட்டு பக்கத்து வீட்டில் பயங்கரமான பிசாசு தொல்லை பாருங்க. ஆமாம், அப்படியே பார்ப்பேன். நைட்டு பாடினா முனி அப்படியே வரும், ஒரு சுருட் ஸ்மெல் வரும், சரிங்களா? அப்புறம் மோகினி முனி எல்லா பிசாசும் ஆட்டம் போட்டுருக்கோம். அப்புறம் நான் அவங்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஊர் போயிட்டாங்க. நான் சொன்னேன், ஐயா ஒரே சத்தம் தாங்க முடியல, சீக்கிரம் வந்துடுங்க. அங்கே வந்தாங்கன்னா கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கும், ரொம்ப இருக்காது. அங்கே போயிட்டாங்கன்னா ஒரே பாத்திரம் வகை சவுண்டு வரும், மிக்சி போகிற சவுண்டு எல்லாமோ வந்துருக்கும். நான் பேசாமல் விட்டுருவேன். அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ ஏங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அந்த அம்மா வர்றாங்க. ஸ்பீடில் வந்து உடனே வந்து டக்குன்னு மட்டன் குழம்புலாம் எடுத்து வச்சு வெளியே வச்சுட்டு திரும்பி ஊருப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்னங்க வந்து உடனே போகிறீங்க? இல்லைங்க, மட்டன் குழம்பு எடுத்து வச்சுட்டங்களா, முனி வந்து சாப்பிட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. முனி வந்து சாப்பிட்டு போயிருந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சங்காட்டி தான் ஒரே பாத்திரத்து டக்குன்னு ஒரே ஊட்டி இருக்குது. வெளியே வைக்காமல் போயிட்டங்காட்டி அதை வச்சுட்டு நான் திரும்பி குழம்புட்டு போயிட்டேன். இப்படி இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி பக்கத்து வீடு என் பாஸ்டர் வீடு, பக்கத்து வீடு அவங்களாம் இந்துக்கள், அவங்களாம் பக்கா இந்துக்கள், ஆத்தடிக்ஸ் ஹிந்துஸ் மாதிரி, ஆத்தடிக்ஸ் கிறிஸ்டின் மாதிரி, ஆத்தடிக்ஸ் ஹிந்துஸ் ரொம்ப இதில் ஊர்னவங்க. அப்புறம் நான் செஞ்சுட்டு பேசாமல் வந்துட்டு ஜெபிலான்னு சொல்லி ஜெபித்தேன், இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அந்த தெருவில் ஒருத்தன் வந்தான், காலை இந்த குடும்பக்காரன் ஒருத்தன் வந்தான். நைட்டு வந்து அவன் சொல்லுவான் ஏதோ ஒன்று சொல்லுவான். அவன் சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக 1 மணி ஜெபிச்சுன்னு வந்து நின்று அந்த தெருவில் முக்கில் நின்ட்டான். அவன் நின்ட்டான். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் முன்னாடி முக்கில் நின்றுட்டு, ஐயோ இந்த தெருவுக்குள்ளே வர முடியலையே, எவன்டா அக்னி போட்டது, அக்னியாக இருக்குது, அக்னி கத்துறான். அங்கே நின்று அப்படியே போயிட்டான். நான் எட்டி பார்த்து இன்னும் சத்தம் வந்து பார்த்தா அவன் அக்னி சொல்லி கேட்டு போயிட்டான். இன்னும் தெரியல, அக்னி போட்டுக்கலாம், உள்ளுக்குள்ளே வர முடியல போயிட்டான். அப்போ நான் திரும்பியும் அதை யோசிச்சு, நம்ம ஜெபிக்கலாம், தெருக்குள்ளே வர முடியலையே, இந்த என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெபம் பண்ணால் இவன் போயிடுவானே அப்படின்னு சொல்லி உட்காந்து ஜெபம்னு கத்த சொன்னார். ஜெபிக்காத அப்படின்னாரு. ஏன் ஆண்டவர்? என்ன, அந்த வீட்டுக்கு அவன் தான் அதிகாரி, அந்த வீட்டுக்கு அவன் தான் அதிகாரி, உன் வீட்டுக்கு நீ அதிகாரி. அவன் வீட்டுக்கு அவன் அம்மா மட்டங்களை வச்சு கூப்பிட்றான், வாடு பங்காளி மாதிரி சொந்தக்காரன் மாதிரி கூப்பிட்டு சாப்பாடு தந்துருக்கிறான். நீ போனால் போகாது, அவன் வாங்குறானே.
ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா புரியலீங்களா? அந்த வீட்டுக்கு யார் அதிகாரியோ அவங்க தான் கட்டளையிட்டா அது கீழ்ப்படியும். ஆமென். உங்க வீட்டுக்கு கர்த்தர் உங்களை அதிகாரியாய் ராஜாக்களா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சொன்னீங்கன்னா அது கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தினால என் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளையும் பாவலிய ஆசீர்வாதமான ஊற்று தரப்படுவதாக. இல்லாம வரமை எல்லாம் வெளியே போகட்டும். ஆசீர்வாதத்தை ஊற்று இயேசு நாமத்தினால கொட்டுவதாக சொல்லும் போது அது கொட்டப்படும். இல்லாம வறுமை வெளியே போயிடும். ஹல்லேலூயா. ஆமென். வீட்டுக்குள்ள போனா என்ன பேசுறீங்க? மிக ரொம்ப ரொம்ப கவனமா நிக்கணும். உள்ள வீட்டுக்குள்ள போனோடனே ஒன்றும் இல்லை அதாகலை இதாகலைன்னா வெரி குட். வெளியே போனால் ஆஸ்பத்திரி பற்றி பேசுவார், வீட்டுக்குள்ள வந்தோடனே இல்லாத பற்றி பேசுவார். இந்த விசுவாசம் நம்ம கரெக்டாக இப்போ ஃபாலோ பண்ணுறா அப்படின்றான் பிசாசு. ஹல்லேலூயா. புரியுதா புரியலைங்களா? வீட்டுக்குள்ளே போன என்ன செய்யணும்? ஆசுவார்த்தையை பேச சொல்லுங்க. ஆமாம், தலை போகிற காரம் இருந்தாலும் சரி, கஞ்சி கூழு குடித்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆசுவாதத்தை பற்றி தான் பேசணும். ஆமென். புரியுதா புரியலைங்களா? ஏன் ராஜி எப்படி கிரி செய்கிறது? வார்த்தை சொல்லுங்க. யார் வார்த்தைனால கிரி செய்கிறது? தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை யார்கிட்ட இருக்கணும்? இங்க இருக்கிற வார்த்தை எங்க இருக்கணும்? இங்க இருக்கிற வார்த்தை இருக்குதா இல்லையான்னு சொல்லி எங்க தெரியும்? அப்போ உங்க வாயில வார்த்தை தேவனுடைய வார்த்தை சொன்னா அங்க என்ன ஆகும்? வீட்டுக்குள்ள உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இன்னையிலிருந்து மற்ற யாரையும் மாற்ற வேணாம், உங்க வாயை மாற்ற ட்ரை பண்ணுங்க. கை கொடுத்து சொல்லுங்க, வாயை மாற்ற போறேன், நாக்க மாற்ற போறேன், மற்றவங்களை மாற்ற பார்க்குறேன், நான் மாறுறேன். ஆமாம், சிலவங்கள மற்றவங்களை மாத்திரே பார்ப்பாங்க, அவங்கள மாற்றணும் இவங்கள மாற்றணும் அப்படி. முதல்ல நாம மாறுவோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம வாயை மாத்துறேன், சிந்தனையை மாத்துறேன், எண்ணங்களை மாத்துறேன். ஏன்னா வசனத்தின்படி தான் இது கிரியை செய்கிறது. இந்த வசனம் மிக முக்கியம். அதனால தான் சொல்றாரு மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26, 28, 29. 4:26. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க. ஒரு மனுஷன் நிலத்தில் விதைத்து இரவில் தூங்கி சொல்லுங்க, இரவில் தூங்கி சொல்லுங்க, பகலில் விழித்திருக்க. பகல் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து. அப்போ தூங்கும் போது என்ன சொல்றீங்க? மிக முக்கியம். இப்படியே போண்டியா போக வேண்டியதான். விதை முளைக்க ராத்திரி தெரியாம தூங்கும் போது சொல்றீங்க, இப்படியே போண்டியா போக வேண்டியதான். நாளைக்கு என்ன செய்வோன்னு தெரியாது. ஆண்டவா ஏசப்பா அப்படின்னு சொல்லி போரி போத்துனீங்கன்னா உங்களுக்கு தெரியாத விதமாய் நாளிலிருந்து ஒரே அப்படி அழுகையும் கம்பளியும் முளைக்க ஆரம்பிச்சிருது. வாசிங்க, வசனம் வாசிங்க. 24 வசனம் எல்லாம் சேர்த்து வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, ஆ தேவனுடைய ராஜ்யமானது ஆ ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து ஒரு மனுஷன் நைட்டு தூங்கும் போது விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க. சொல்லுங்க, அவனுக்கு தெரியாத விதமாய். இப்ப எப்படி இன்னும் தெரியலங்க பாஸ்டர், நல்லா தான் தூங்கினா காலையில் ஒரே ஆயிடுச்சு பாஸ்டர். நைட் என்ன பேசுங்கன்னு தெரியல, பகல் என்ன பேசுன்னு தெரியல. நல்லா தாங்க இருந்தான், கேள்விப்பட்டிருக்கிறது மாதிரி நல்லா தாங்க, நேற்று நல்லா தாங்க. திடீர்னு இன்னும் காலையில் பார்த்தா ஒரே சண்டை வந்துருச்சு எங்கள் வீட்டுக்குள்ள, தாங்க முடியல. ஏன்? நைட்டு ஏதோ ஒரு ஆயிருக்கு. நைட்டு ஆமாம், காலையிலேருந்து ஏதோ ஒரு உங்களுக்குள்ள 7:30 எங்கேயோ ஒத்துட்டே வந்துருக்குது. இரவில் தூங்கி பகல் விழித்திருக்க. அடுத்த நாள் காலையில் ஆமாம் சடியன் சைக்கிளில் வந்துட்டான் மாதிரி, சைத்தான் சைக்கிளில் வந்துட்டான் வீட்டுக்குள்ளே. எப்படி? இதான் பகலில் தூங்கி இரவில். அப்போ தெரியாத விதமா சிலவர்களாம் என்ன பிரச்சனைன்னு திடீர்னு பிரச்சனை வருது, திடீர்னு வருது அப்படின்னா ஏதோ சம்திங் ராங் எங்கேயோ நடந்திருக்குது. இப்படி இருப்பாங்க, விசுக்குன்னு காலங்காத்தாலும் சண்டை வந்துடும். பார்த்துருக்கீங்களா? நைட் ஏதோ பிரச்சனை உள்ளுக்குள்ள படுக்கும் போதே 7:30 ஒத்துக்கிட்டு நாளைக்கு காலை பேசிக்கலாம், இப்போ தூங்குவோம் பேசுவோம்.
இரவில் தூங்கி தெரியாது சொல்லுங்க, தெரியாத விதமாய். ஆசீர்வாதம் இப்படி தான் வருதுங்கிற எப்படிங்க? பிரச்சனை இப்படி தான் வருது, ஆசீர்வாதம் இப்படி தான் வருது. அப்போ ஆசீர்வாதம் எப்படி வருது அப்படின்னா, இரவில் தூங்கி பகல் விழுந்திருக்கும் போது நீங்கள் தூங்கி எந்திரிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் தூங்கினாலும் நீங்கள் விதைச்ச விதை தூங்காது என்று அர்த்தமாகிறது. இது ஆட்டோக்கு பின்னாடி எழுதல, பைபிளில் போட்ட வசனம். ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்க விதைத்தவன் தூங்கினாலும் விதை பார்த்துருக்கீங்களா? ஆட்டோ பின்னாடி அது இங்கிருந்தா வந்திருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இரவில் தூங்கி பகலில் அப்போ விதை விதைக்கணும். சொல்லுங்க, விதை விதைக்காம சும்மா வந்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. எதை விதைக்கிறீங்க, எதை பேசுறீங்க, என்ன சொல்றீங்கிறது ரொம்ப கவனமா இருங்க. ஆமா, என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா இருந்துக்கலாம். அப்படின்னா வாழ்க்கையில் நீங்க ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படியே போயிட வேண்டியதான். சரிங்களா? என்ன ஜெபிச்சாலும் ஆகாது. ஏன்னா எப்படி கிரிச்சது தேவனுடைய ராஜ்யம்? வார்த்தை மூலமா. சொல்லுங்க. அப்போ இரவில் தூங்கி பகல். இதுல இன்னொரு காரியம் போட்டிருக்கு. என்னன்னா, இப்பதான் இங்க கிரியை செய்யுது. எடுத்து வாசிங்க, 4வது அதிகாரம். மார்க்கு 4வது அதிகாரம். இதுதான் வசனம். வசனத்தை கேட்டு ஆ ஏற்றுக்கொண்டு ஆ ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100மாக பலன் கொடுக்கிறார்கள். ஆ இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்புறம் அதே லூக்கா 8:15. லூக்கா 8:15. விதைக்கப்பட்டவர்கள் கேட்டு அதை உண்மையும் நன்மையான இடத்திலே காத்து. பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார். அப்போ உள்ளுக்குள்ள விதை வேஸ்டிங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் பொறுமையா இருக்கு. சொல்லுங்க. இரவுல விதைத்து பகலை எந்திரிக்கும் போது அது உங்களுக்கு தெரியாத விதமாக தான் என்ன செய்தாங்க? கிரியை உண்டாகுது. இந்த கிரியை உண்டாகிற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும். என்ன மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ண தெரியுங்களா? ஒரு தொட்டி வாங்கி ரோஜாப்பூ குச்சி எடுத்து வச்சேன். ரோஜாப்பூ குச்சி எடுத்து வச்சேன். வச்சு 2 நாள் 3 நாள் தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன். அப்புறம் 1 வாரம் ஆச்சு. அப்புறம் 1 வாரம் ஒன்று எனக்கு பொறுமை இழந்துச்சு. குச்சியை பிடுங்கினேன். இன்னும் வேறே வரலையாட்டு உள்ளே வச்சேன். திருவிழுக்குள்ளே வச்சேன். குச்சி பிடிக்கி பார்த்தேன், வேறு வரல. திரும்பியும் அதே இடத்துல வச்சு நல்லா மண்ணை போட்டு தண்ணி ஊற்றிட்டு, ஆண்டவரே, ஜெபம் வேறு இதில், ஆண்டவரே நல்ல ரோஜா செடி பெருசாக வளரணும் ஆண்டவரே அப்படி ஜெபிச்சுட்டே போயிட்டேன். 1 வாரம் திரும்பியும் பார்த்தேன், ஒன்றும் ஆகலை. திரும்பியும் பார்த்தேன், திரும்பியும் குச்சை பிடிங்கி பார்த்தேன், ஒரு வேறு ஒன்று கூட விடல. அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி ஏசு நாமத்தினால இந்த குச்சி, இந்த ரோஜா குச்சி நல்ல ஒரு ஜெர்மனிக்குள்ளே வச்சு தண்ணி போட்டு போயிட்டேன். இப்படி ஒரு 5 முறை செஞ்சேன். குச்சி கருகி போச்சு. அல்லேலூயா. குச்சி பொறுமையை சொல்லுங்க. நமக்கு தெரியாத விதமாய் அது ஆயிட்டு இருக்குது. நமக்கு என்ன செய்யல? பொறுமை இல்லை. வானத்தில் பலகடை திறந்து இடங்கொள்ளாம போக மட்டும் வரனே ஆஸ்வதிப்பான்னு சொல்லியாச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பொறுமையா அதையே சொல்லிட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் எங்க ஒன்னும் நடக்கல போங்க, குச்சி பிடிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். குச்சியை தூக்கி பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். திரும்பி ஆண்டவரே ஐசப்பா மன்னிங்க ஆண்டவர் சொல்லி உள்ள வச்சு திரும்பி தண்ணி போட்டு முடிஞ்சாக்குள்ள. அதுக்கப்புறம் அப்பத்தினி ஆசுவத்தி வியாதி விளக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு லொக்குள்ள இரும்பிட்டு அவர் தழும்புலா சுகமானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வார்த்தை அடிக்கப்பட்டுக்கிறீங்க. 5, 6, 7, 8 நாள் 10 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் சுகம் ஆகலை. சுகமான உடனே ஆமாம் இப்படியே வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறேன், ஒன்றும் ஆக மாட்டேங்குது. குச்சி தூக்கிட்டீங்கன்னு அர்த்தம். குச்சியை பிடிக்கிட்டீங்க. திரும்பி அடுத்த வாரம் வரீங்க, ஞாயிற்றுக்கிழமை திரும்பி குச்சிக்குள்ளே வைக்கிறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அதே தொட்டி மட்டும் மாறல, குச்சி மாறல, தொட்டி மாறல. ஆனால் உங்கள் இது பண்ணுங்க, அப்போ போய்க்கு செயல் மட்டும் வச்சுருக்கேன் மாறிக்கிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தா குச்சி கருகி. ஆமாம், சர்ச்சுக்கே வரதில்லை. குச்சி கருகி போச்சுங்க. சர்ச்சு ஆளே காண மாட்டுறாரு. என்னன்னா அவர் போயிட்டாருங்க. ஏன் போயிட்டாரு? பொறுமையோட. அவருக்கு என்னங்க? பொறுமை இருக்க மாட்டேங்குது. அவங்களுக்கெல்லாம் உடனே ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் இடியாப்பம், ரெடிமேட் இட்லி மாவு,
இல்லை ரெடிமேடாக உடனே அதே மென்டாலிட்டி இங்கே வந்துடுறாங்க. இங்கே போட்டிருக்கு லூக்கால எப்படி இருக்கிறான்? பொறுமையுடன் சொல்லுங்க. பொறுமை உடனே அதே தான் யாக்கோபு. நான் போன மாதம் பார்த்தோம், சரி போன வாரம் பார்த்தோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 3ஆம் வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது ம் பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து ஆ அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எண்ணுங்கள்னா என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு? போன வாரம் சொன்னேன். எண்ணுங்கள்னால என்ன அர்த்தம்? இங்கே மேக்ஸ் வருது. இங்கே எண்ணுங்கள்னாலே கவுண்டிங் சொல்லுங்க. எங்கெல்லாம் எண்ணுகள் வருதோ அங்கெல்லாம் பணம்னு அர்த்தம். அங்கெல்லாம் பணம் அர்த்தம். ஆமாம், எண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் ம் பூரணராயும் ம் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய. பொறுமையானது பூரண கிரியை செய்ய சொல்லுங்க. பொறுமையானது. ஆமாம், பொறுமை உங்களுக்கு பூர்ண கிரியை செய்யணுமா? அப்போ எது உங்களுக்கு பூரணமாக கிடைக்கணுமா? சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உண்டாகணுமா? நீங்கள் பூர்ணமாக இருக்கணுமா? எதை வேலை செய்ய வைக்கணும்? பொறுமை சொல்லுங்க. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடவுது. நீங்கள் பொறுமையோடு இருந்தீங்கன்னா அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அவசரப்படாதீங்க. கை கூட சொல்லுங்க. அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. எல்லாம் மாறும், எல்லாம் நடக்கும். வெற்றி வாழ்வும் உங்களுக்கு தான், உங்கள் வீட்டுக்கு தான். அவர் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். வார்த்தையும் மாறாதது. பொறுமை இருந்தால் போதும். ஹல்லேலூயா. பொறுமை சொல்லுங்க. ஆமாம், என் திருப்பமாக சமயம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் தொடருவோம். கரெக்டாக 7 to 9 கரெக்டாக முடிச்சிருவோம். வாக்கு யார் அவருங்க? வாக்கு. அடுத்த வாரம் தொடருவோம். எப்படி விதை விதைத்து தெரியாத விதமாய் அவனுக்கு தெரியாத விதத்தில் அங்கே ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. ஒவ்வொன்றா அதை பார்ப்போம். அப்போது இந்த தெரியாத விதமாகிறது மிக முக்கியமான காரியம். வந்து வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாத விதமாய் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாத ஊட்டுகள் திறக்கப்பட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் மட்டும் பொறுமையோடு வந்து 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 கேட்டிருக்க வார்த்தையை மட்டும் எடுத்து விதைங்க 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 விதைங்க. அது பாட்டு உங்களுக்கு தெரியாத விதமாய் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஜெயமனோமா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. சர்வவல்லவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். யெகோவா கர்த்தர் என்ற வார்த்தைகளை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் இருப்போம் என்ற விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை மூலமாய் நாங்கள் பெற்ற ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு பாத்திரம் நிரம்பி வழிகிறது வேதம் சொல்லுகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். பெண்கள் கதவுகள் வைக்கப்படும், இரும்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படும், அந்த காலத்தில் அந்த வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையாகியும் கர்த்தாவே நல்வார்த்தை ஒன்றாகியும் தவறி போவது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தாவே, மாறியும் உறைந்த மழையும் வார்த்தையும் கர்த்தாவே, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும். அது வெறுமையாயிரத்துக்கு திரும்பி வராது. நான் விரும்புகிறதை செய்யும், நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெற்றி வாழ்வு சபையில வந்த ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றிலும் வெற்றி, எப்பக்கம் திரும்பினாலும் வெற்றி. கர்த்தாவின் வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் அவர்கள் வெற்றி சிறப்பாக இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. அந்த வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தொட்டதெல்லாம் துலங்கும் என்று வேதம் சொல்கிறது. யோசேப்பு போல அவர் ஆசீர்வதிக்கிறவனாக இருந்தார். அவர் தொட்டதெல்லாம் தொடர்ந்தது. அதே போல கர்த்தாவே, இருக்கிற எல்லா Shiriam tu bana mokura bo shaka tu da bala hatada ora bala katri amen 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 yes yes இந்த வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் செவிகள் கேட்கிறவைகளும் என் கண்கள் காண்கிறதுமாய் இருக்கிறது வேதம் சொல்கிறது. எல்லா வார்த்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நடப்பிக்க போவதற்காய் நன்றி கர்த்தாவே. இங்க வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே வெற்றி சிறக்கிறவர்களாய் தேவனுடைய வார்த்தையை நல்ல இருதயமாகிய அவருடைய நிலத்திலே விதைத்து ஆண்டவரே 30, 60, 100 பலன் தர போவதற்காய் நன்றோடு துதிக்கிறோம். ஈசாக்கு கர்த்தாவே எப்படி கர்த்தாவே அந்த பஞ்ச காலத்திலே கர்த்தாவே அவருடைய செழிப்பாய் இருந்தானோ அதே போல கர்த்தாவே எந்த சூழ்நிலையும் எந்த காலத்திலும் என்னுடைய மக்கள் ஆண்டவரே செழிப்பாய் ஆசீர்வாதமாய் இப்பொழுது இருக்கிற பார்க்கிலும் 1000 மடங்கு பெற போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட தாழ்த்துகிறோம். மற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபத்தில் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இயேசு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசரமாக வரவாதே. ஆமென். கர்த்தரை கிருபையும் பிதா தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்கள் பாவங்களும் எப்பொழுது எப்போதும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.